அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும், சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கோயம்பேடு, அரும்பாக்கம், வடபழனி, ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், பாடி, கொரட்டூர், பல்லாவரம், அனகாபுத்தூர், பள்ளிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. பகலில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் மாலையில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் மழையால் ரப்பர் மரங்களிலிருந்து பால் வடிக்கும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கோதையார், தாமிரபரணி ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. காளியசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஆற்றில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோழி போர்விலை, கப்பியறை பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்புகின்றன. கொள்ளக்குடி விலை பகுதியில் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். மார்த்தாண்ட மேம்பாலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். கனமழையால் குழித்துறை பகுதியில் மாணவர்கள் தங்கும் விடுதி வளாகத்தில் இருந்த மரம் முறிந்து விழுந்தது. கீரிப்பாறை, வாழையத்து வயல் உள்ளிட்ட மலை கிராமங்களில் பெய்த கனமழையால் ரப்பர் மரங்களிலிருந்து பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் ரப்பர் தோட்டங்கள் தொழிலாளர்கள் இன்றி வெறிச்சோடி காட்சியளித்தன. கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குளச்சல் மற்றும் முட்டம் மீன்பிடி துறைமுகங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. குமரியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக முல்லை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திக்குறிச்சி கல்லணை பகுதியில் ஆற்றின் தடுப்புச் சுவர் உடைந்ததால் தண்ணீர் வெளியேறியது. இதன் விளைவாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பல ஏக்கர் விவசாய நிலங்களில் புகுந்து வாழை, மரவள்ளி போன்ற பயிர்களை அழித்தது. இந்த வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் விவசாயிகள் குறுவை அறுவடையை முன்கூட்டியே தொடங்கியுள்ளனர். மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு அறுவடை நடைபெற்று வருகிறது. மழையில் பயிர்கள் முழுமையாக சாய்ந்துவிட்டால் அறுவடை செய்ய இயலாது என்பதால் கதிர்கள் முழுவதுமாக பழுக்காமல் கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.